ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வேத வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 8வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்க எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை பார்த்து அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதிக்கலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போகக்கூடாது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்க காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்கள் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாசித்த இந்த வேத பகுதியில் வரத்தை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் யாரெல்லாம் பரிசுத்த ஆவி பெறலையோ அவர்களுக்காக கைகளை வைத்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். முதலாவது 16வது வசனத்தில் சொல்லு, பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி இரண்டாவது கைகளை வைத்தார்கள். முதலாவது ஜெபம் பண்ணினார்கள், இரண்டாவது அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். வைக்கும் பொழுது ஒவ்வொருத்தர் மேலும் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. இதை பார்த்து கொண்டிருக்கிற சீமோன் என்ற மனிதன், நானும் யார் மேலெல்லாம் கைகளை வைக்கிறேனோ அவர்கள் மேலெல்லாம் இந்த பரிசுத்த ஆவி இறங்கக்கூடிய வரம் வேண்டும் என்று கேட்கிறான் சீமோன் என்ற ஒரு மனிதன். ஆனால் பேதுருவோ அவனை கடிந்து கொள்கிறான். உன் பணம் உன்னோடு நாசமாக போக கடவுது. நீ பணத்தை வைத்து தேவனுடைய வரத்தை சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறாயா என்று சொல்லி கடிந்து கொள்கிறான். ஆம், அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, வரம் இன்னைக்கு ஆவிக்குரிய வரங்கள் மனிதனுக்கு அவசியமானது. வரங்கள் இருக்கும் பொழுது ஜனங்கள் மனிதர்களை தேடி வருவார்கள். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாசித்த இந்த வேத பகுதியில் வரத்தை குறித்து பார்க்கிறோம். இவன் இந்த வரத்தை பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம் என்று நினைக்கிறான். ஆனால் இந்த வரமோ தேவனால் அருளப்பட்டது என்பதை இந்த மனிதனுக்கு தெரியாமல் போய்விட்டது. இந்த வரம் மனிதனுக்கு தேவனால் அருளப்படுகிற வரம் என்று இந்த சீமோனுக்கு தெரியாமல் போய்விட்டது. தேவனால் மாத்திரமே இந்த வரத்தை கொடுக்க முடியும், மனிதர்கள் எவரும் கொடுக்க முடியாது. இதை அறியாமல் பேதுருவிடத்தில் போய் எனக்கு இந்த வரம் வேண்டும் என்று கேட்கிறான். வரத்தை கொடுக்கிறவர் தேவன், மனிதன் அல்ல. ஆனால் இன்றைய நாளில் ஒவ்வொரு பகுதியிலையும் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு நபர்களை பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசன வரம் வேண்டுமா என்று விளம்பரம் பண்ணுகிறார்கள். அதற்கு நீங்கள் முதலாவது 2000 ரூபா பணம் கட்டுங்கள், 5000 ரூபா பணம் கட்டுங்கள், நீங்கள் தீர்க்கதரிசி ஆகிவிடலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த வரம் யாரால் கொடுக்கப்படுகிறது? தேவனால் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இவன் பணத்தை கொண்டு சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறான். ஆனால் இன்றைக்கும் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். வரத்தை வாங்கி ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணி, தேவனிடத்திலிருந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியும், ஒவ்வொரு மனிதனும் தேவனிடத்திலிருந்து தான் இந்த வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு மனிதனும் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தீர்க்க தரிசன வரம், ஒவ்வொரு வரங்கள் இருக்கிறது. இந்த வரங்களெல்லாம் தேவனுடைய கரத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேவனிலிருந்து வரக்கூடிய இந்த வரங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்றால், முதலாவது ஒரு மனிதன் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்
அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது அந்த மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டு அவன் ஒரு சபையில் அடங்கியிருக்க வேண்டும். அவன் அடிப்படை வேலையிலிருந்து அவன் வர வேண்டும். ஆத்துமா தாகம் கொள்ள வேண்டும். முதலாவது அவன் தன்னோடு வேலை பார்க்கும் மனிதன் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும், அவனை சபையில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆத்துமா தாகம் கொள்ள வேண்டும். அப்படி தாகம் கொள்ளும் பொழுது தேவன் அவனுக்கு வரத்தை கொடுக்கிறார். எல்லா மனிதனுக்கும் வரத்தை தேவன் கொடுப்பதல்ல. தேவனுடைய சமூகத்தில் தன்னை அடக்கி, முதலாவது அந்த மனிதன் தன்னை அடக்குவதற்குத்தான் தேவன் சபையில் ஒரு ஊழியனுக்கு அடக்க வைக்கிறார். ஒரு ஊழியனுக்கு எப்படி இவன் அடங்கி இருக்க வேண்டும் என்றால், எப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு இவன் அடங்கியிருக்க வேண்டும் ஒரு மனிதன் என்றால், ஒரு மனிதனை ரட்சிப்படைவதற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல வேண்டும். ரட்சிக்கப்பட்ட அந்த மனிதனை ஞானஸ்தானம் பெறுவதற்கு சொல்ல வேண்டும். ஞானஸ்தானம் பெற்ற அந்த மனிதனை பரிசுத்த ஆவியானவருக்கு அவனை வழிநடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு வழிநடத்தின அந்த மனிதன் தேவ சத்தத்தை கேட்கிறதுக்காக அவனுக்கு நேராக வழிநடத்த வேண்டும். தேவ சத்தத்தை கேட்கிற அந்த மனிதனை தேவ சித்தம் செய்வதற்காக வழிநடத்த வேண்டும். இப்படி தரிசனம் உள்ள மனிதனோடு ஒரு மனிதன் கீழ்ப்பட்டு இருக்கும் பொழுது தேவன் அவனுக்கு வரங்களை அவரே கொடுக்கிறார். ஆத்துமா மேலே, இரண்டாவது ஆத்துமா மேலே ஒவ்வொரு ஜனங்களும் நான் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு போகிறேன், நித்திய ஜீவன் நித்திய நரகத்துக்கு போய் கொண்டு இருக்கிற மனிதரை ஏராளம். ஐயோ, இந்த மனிதர்களை ரட்சிக்க மாட்டீரா என்று சொல்லி ஏக்கத்தோடு அவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு இந்த ஜனங்களுக்காக, அழிவின் பாதையில் இருக்கிற ஜனங்களுக்காக கண்ணீரோடு கதறி ஜெபிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் வரங்களை தேவன் கொடுக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் அப்படிப்பட்ட மனிதர்களை தேடி, பாவத்தில் இருக்கிற மனிதர்களை தேடி, இயேசுவை அறியாத மனிதர்களை தேடி இவன் போகும் பொழுது தேவன் அவனை அறியாமலே தேவன் மனிதனுக்கு வரத்தை கொடுக்கிறான். ஆம், இதை விட்டு இவன் போய் பேதுருவிடத்தில் போய் பணத்தை கொடுத்து, இன்றைக்கும் அப்படித்தான் சில ஊழியர்கள் இருக்கிறாங்க. 5000 ரூபா பணத்தை கொண்டு வா, ஒரு வாரம் காத்துக்கட, 2000 ரூபா பணம் கொண்டு வா, முதலாவது கெட்டு சீட்டை எடு, என்னமோ இவர் கையில் வச்சிருக்கிற மாதிரி தீர்க்க தரிசன வரம், தீர்க்க தரிசிகள் ஆக வேண்டுமா என்று சொல்லி இவர் கையில் தீர்க்க தரிசன வரம் கையில் வச்சிருக்கிறது போல நீங்களும் தீர்க்க தரிசி ஆகலாம் என்று சொல்லி அதற்கு பணம் வசூலிக்கிறார்கள். பொருளாசை உடைய மக்களுக்கு பின்னால் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஒவ்வொரு மனிதனும் ஆத்துமா தாகம் உள்ள மனிதனுக்கு பின்னால் கடந்து போனாலே போதும். தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரங்களை கொடுக்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனை சகோதரிய, தேவ சித்தத்துக்காக, தேவ சித்தத்தின்படி பாடுகளை அனுபவிப்பதற்காக தன்னை ஒப்பு கொடுக்கிற மனிதனுக்கு தேவன் கேட்காமலே வரங்களை கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த இடத்துல இந்த மனிதன் வரத்திற்காக பணத்தை கொடுக்கிறான், எனக்கு இந்த வரம் வேண்டும் என்று. ஆம், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வரத்தை கொடுப்பது மனிதன் அல்ல, தேவன் என்பதை அவன் அறியாமல் போய்விட்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளிலும் இந்த வசனத்தின்படி கேட்டு நீ ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உனக்கும் வரங்களை தருவார். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு வரத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனே, உமக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நம்முடைய மாறாத கிருபை வெளிப்படுத்தும். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய், பெரிய காரியங்களை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.